بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم ولا تموتن إلا وأنتم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் இந்த புனிதமான ஜிம்மா தினத்திலே அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று நம்மை படைத்த இறைவனின் துவா செய்தவனாக எனது இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம். இந்த ஜிம்மா உரையிலே எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மெஹ்ராஜ் இரவு. மெஹ்ராஜ் இரவு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதத்தில் ஒன்று. மெஹ்ராஜ் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்திருக்கிறார் என்பது எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அந்த தினத்திலே சில திக்ர்களும் நன்மைகளுக்காக செய்யக்கூடிய அந்த பிதத்துக்கான காரியங்கள் தான் இல்லை என்பதுதான் நமது வாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தபடி நாம் செய்யக்கூடிய செயல்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது நமது அருண்மறையான் திருமறையில் அல்லாஹ் பல இடத்துல வத்தி உள்ளாக ரசூல், எனக்கு கட்டுப்படுங்கள், என்னுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அதன் அடிப்படையில மிஹ்ராஜ் இரவு என்றால் என்ன என்பதை நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான்னா 17வது அத்தியாயத்துல சுப்ஹான அல்லதி அஷ்ரா பி அப்துல் லைலன், ஒரு இரவுலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹரம் என்ற இடத்திலிருந்து மக்காலிருந்து அக்ஸாக்கு அழைத்து செல்லப்பட்டார். அது எவ்வளவு தூரம்னா மிகப்பெரிய நீண்ட தூரம் என்று குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. தன் அடியாரை காபாவாகிய சிறப்புமிக்க மஸ்ஜிதிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, பைத்துல் முகத்தஸ் சொல்றோம்ல, பாலஸ்தீன்ல இருக்காது, இஸ்ரேலுங்கிற உள்ள பகுதியில பாலஸ்தீன்ல இன்னைக்கு அது இருக்கு. பைத்துல் முகத்தஸ்ங்கிற ஒரு மஸ்ஜிது, அது அக்ஸான்னு சொல்லக்கூடியது. அந்த பைத்துல் முகத்தஸ் அக்ஸாங்கிற உள்ள அந்த இதுக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைச்சு கொண்டு போறான். இதான் சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு மக்கால உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த ரவுண்டான ஒரு கட்டை கட்டியிருப்பாங்களா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பக்கத்துல. அந்த மக்கால உட்கார்ந்து இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய நெஞ்சை பிளக்கிறார்கள். நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து ஜம்சம் தண்ணீரால் கழுவி மறுபடியும் பொறுத்துறாங்க. இதுக்கு விளக்கம்னா எதுவுமே ரசூல்லா சொல்லலை. ஆனா நம்ம ஏதாவது பிதத்தான காரியம் என்ன சொல்லணும்னா அதை ஸ்ட்ராங் பண்ணாங்களாம் இதயத்தை. அப்படி எந்த ஒரு விளக்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஹதீஸ்லயும் இல்லை, அல்லாஹ்வும் குறிப்பிடல. ஆனா கழுவப்பட்டது உண்மை, கழுவி மறுபடியும் பொருத்தப்பட்டது உண்மை. பொருத்தப்பட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்கிறார்கள் பைத்துல் முகத்தஸுக்கு, அதான் அக்ஸாங்கிற பள்ளிக்கு, பாலஸ்தீனுக்கு. அங்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இரவுல நடந்த சம்பவம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சாத்தியமானது என்பது இது ஒரு அத்தாட்சியில ஒன்று. அங்க போனா அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுவுடைய பக்தி நேரம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பக்தி வைக்கிறாங்க, ஜமாத் செய்யறாங்க. தொழுவ முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஹ்ராஜ் இரவுக்கு அழைச்சு சென்றாங்க. இதுதான் சம்பவம். அந்த பைத்துல் முகத்தஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் சலாம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க. அங்கேயும் பார்க்கிறாங்க அந்த நபிமார்களை. அவர்கள் ஜமாத் வைக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்களை அழைத்து செல்லப்படுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக மிஹ்ராஜ் இரவு, அதாவது வானத்துக்கு, முதல் வானத்துக்கு செல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வானத்துக்கு செல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்துக்கு செல்லும் போது முதல் வானத்துல திறக்கப்படவில்லை. எல்லா வானத்திலையும் இதான் சம்பவம், ஒரே சம்பவம் தான் நடக்குது. யார் வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாங்க, மின்வாதா. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது மறுபடியும் உங்களோட யாராவது வந்திருக்கிறாங்க. ஆமாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறாங்க.
இது அல்லாஹ்ட்ட உத்தரவு வாங்கிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கும்போது உத்தரவு வாங்கப்பட்டவனோட தான் வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறந்த உடனே முதல் வானத்துக்கு செல்றாங்க. அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க சல்லு அலை, அதாவது சலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஜிப்ரீல் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்றாங்க. பதிலுக்கு அவங்க சலாம் சொல்லிட்டு மரகபன் பனு, என்னுடைய அழகிய மகனே வருக, உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்றாங்க. பனு அவங்க மகனேன்னு சொல்றாங்க. அடுத்த வானத்துக்கு போறாங்க. அடுத்த வாரம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லுன்னு சொல்லுமா அடுத்த வானம் இதே மாதிரி திறக்கப்படுகிறது. கேள்வி கேட்ட பிறகு திறந்த பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்ன பிறகு அவங்க சொல்றாங்க மரகபன் அஹி, அதாவது என் சகோதரனே வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த இதுக்கு போறாங்க, மூணாவது வானத்துக்கு போறாங்க. மூணாவது வானத்துக்கு போகும்போது யஹ்யாவும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் பார்க்கறாங்க. யஹ்யாவும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் பங்காளிகள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவும் யஹ்யாவுடைய அம்மாவும் அக்கா தங்கச்சி, ரெண்டு பேருடைய குழந்தைகள் பார்க்கறாங்க. அது யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகு சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்னவங்க அவங்களும் சலாம் சொல்லி மஹபன் வாஹி, உங்களுடைய வரவு நல்வரவு ஆகட்டும் என்று சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் யஹ்யாவையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச பிறகு அடுத்த வானத்துக்கு அஞ்சாவது வானத்துக்கு போறாங்க. நாலாவது வானத்துக்கு போறாங்க. நாலாவது வானத்துக்கு போகும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கறாங்க. அழகு மிகுந்த ஒரு அழகிய ஒரு நபரை காண்றாங்க. இவ யார் இவ்வளவு அழகா இருக்கிறான்னு கேட்கும்போது இன்னுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. அவங்களும் மரகபன் வாஹி, என்னுடைய சகோதரனே அழகிய முறையில் வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அடுத்ததாக அஞ்சாவது வானத்துக்கு போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. அஞ்சாவது வானத்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. அவர்களும் மரகபன் வாஹி, என்னுடைய சகோதரனை வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அடுத்ததாக ஆறாவது வானத்துக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதே மாதிரி பதில் சலாம் சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரி என்னுடைய சகோதரனை வருக என்று வரவேற்கிறார்கள். அடுத்தது ஏழாவது வானத்துக்கு போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, என்னுடைய மகனே வருக அப்படிங்கிற சலாம் சொன்ன பிறகு அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் சொல்றாங்க என்னுடைய மகனே வருகிறாங்க. பாக்கி எல்லாம் என்னுடைய சகோதரர்களே வாங்குங்கிறாங்க. இதுதான் சம்பவம் நடந்தது. ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு உயர்த்தப்படுகிறார். இப்ப இதுக்கு பிறகுதான் பிதஅத்துகள் ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் கரெக்டா சொல்லிடுவாங்க. இதுக்கு பிறகு பிதஅத்துனா இதுக்கு பிறகு கட்டுக்கதைகள். இதுல என்ன கட்டுக்கதைகள் இருக்குனாக்க, இதுக்கு பிறகு இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அனுமதி இல்லை, நான் இதுக்கு பிறகு வரமாட்டேன், அப்படி மீறி வந்தோம்னா நான் வெடிச்சு செதறி விடுவேன்னு சொன்னதுனால அவங்க வரலையா, தனியா அனுப்புறாங்களாம். அப்படி இந்த ஹதீஸ்ல வரவே இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் தனிமையாக போனேன்னு சொல்லவே இல்லை. இதற்கு பிறகு ஏழாவது வானத்துக்கு பிறகு மேல போறாங்க. எட்டாவது வானத்துக்கு போகும்போது எட்டாவது வானத்துல தான் பார்க்கறாங்க சித்ரத்துல் முன்தஹா, அதாவது இலந்தை மரத்தை பார்க்கறாங்க. இலந்தை மரம்னா அவ்வளவு மிக பிரம்மாண்டமான இலந்தை மரமா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க ஆறாவது வானத்திலேயே சித்ரத்துல் முன்தஹா பார்த்ததாக சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சஹீஹான ஹதீஸ் தான். அப்ப ஆறாவது வானத்துல பார்த்தது எட்டாவது வருஷத்தை எப்படி பார்க்கறாங்கன்னா அவ்வளவு உயர்ந்த மரமாக, அது கீழே இருந்து வேர் போன மரமாக, இலைகள்லாம் எப்படி சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் விளக்க சொன்னாங்கன்னா ஒவ்வொரு இலையும் யானையுடைய காது போல் அவ்வளவு மிக பெருசா இருந்துச்சுங்கிறாங்க. இழந்த மரம் தான் அது. அந்த இழந்த மரம் ஒவ்வொரு இலையும் காது, அது யானையோட காது மாதிரி பெருசா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப சித்ரத்துல் முன்தஹால போய் தான் அங்கதான் இருக்கிறாங்க. அங்க இருக்கும் போது தான் அல்லாஹ்வுடைய இருந்து உத்தரவு வருது. அது எல்லாரும் யார் மூலியமா வருதுனாக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா தான் வருகிறது. நம்ம அல்லாஹ்வை பார்க்கவே இல்லை. உலகத்துல யாருமே அல்லாஹ்வை பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கறதா கேட்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல வருது, நம்ம பார்த்திருப்போம். ஆனா அல்லாஹ் காட்சி தரல. அந்த ஒளியை தந்த போது அவங்க மயங்கி விழுந்துறாங்க. அந்த மலை வெட்டிச்சு சிதறுது. அதனால அல்லாஹ்வை யாருமே பார்க்கல. அல்லாஹ்வை மறுமை நாள்ல தான் பார்க்க முடியும். மறுமை நாள்ல ஒவ்வொரு நல்லடியார்களும் பார்க்கணும், சொர்க்கவாசிகளும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அந்த நேரத்தை தான் அவன் நிம்மதியோட ரில்வானுன் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றானா, ரில்வானும் அவன் அந்த முகத்தை அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கும் போது மினல்லாஹி அக்பர், இதை விட பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறான். சொர்க்கவாசியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முகத்தை காணும் போது இந்த பாக்கியத்தை விட சிறந்த பாக்கியம் எனக்கு இல்லவே இல்லைங்க. அதனால ஒவ்வொரு சொர்க்கவாசியமா இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக மறுமையில பார்ப்பார்கள் அல்லாஹ். ஆனா இந்த உலகத்துல யாருமே ரசூலுல்லாஹும் சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி வேற எந்த நபிமார்களும் அல்லாஹ்வை பார்க்கவே இல்லை. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு 3 பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. நமக்கு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தார்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு, ரசூலுல்லாஹ் மூலமாக கொடுக்கப்பட்ட பரிசு. அது முதலாவதாக என்ன கொடுத்தாங்கன்னா அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான்.
யார் மூலியமாக கொடுத்தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா தான் கட்டளை கொடுக்குறான். அது கொடுக்கும் போது 50 வக்து தொழுகை கொடுக்குறான். 50 எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான், நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், நேரம் இல்லை தன்மை. அப்ப 50 வக்து கொடுக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, ஒவ்வொரு வாட்டியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் உன்னுடைய உம்மத்தார்கள் தொழுவ மாட்டார்கள், கட்டுப்பட மாட்டார்கள், நீ போய் அல்லாட்ட குறைச்சிட்டு வா, ஏன்னா நான் அனுபவப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து 10 வக்தா குறையுது. கடைசியா 10 வக்து வந்துடுறாங்க. 10 வக்து வந்த பிறகும் ஒரு நாளைக்கு 10 வக்து. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, மறுபடியும் அவங்க சொல்றாங்க இல்ல ஒன்னும் குறைச்சிட்டு வாங்குறாங்க. மறுபடியும் வராங்க, அல்லாஹ் 5 வக்தா குறைச்சிடறான். 5 வக்து வாங்கிட்டு மறுபடியும் போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அதோ இறங்கி வராங்கல்ல வானத்துல. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கேட்கறாங்க, எவ்வளவுண்டு? 5 வக்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையும் குறை, உன்னுடைய மக்கள் தொழுவாங்க. நம்ம பாக்குறோம்ல இந்த 5 வக்துக்கு இந்த ஜிம்மால இருக்கிற கூட்டம் அசருக்கு இருக்கிறதா? எந்த பள்ளியிலுமே. நம்ம தௌஹீத் பள்ளியை மட்டும் எடுத்து, நம்ம தௌஹீதுன்னு சொல்றோம், நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அல்லாஹ்வை மட்டும் நம்பக்கூடிய கூட்டம். உண்மைதான், ஷிர்க் இல்ல, அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்துட்டான், இதாயத்தை கொடுத்துட்டான். நாமளும் ஒரு கட்டத்துல இதாயத்துல இருந்து பிறண்டு கடந்தோம், நேர்வழியில இல்லாம கடந்தோம், தர்காவுக்கு போறக்கூடியவர்களா இருந்தோம், கயிறு முடியக்கூடியவர்களா இருந்தோம். அல்லாஹ் நமது உள்ளத்தில் நேர்வழியை காட்டிட்டான். வரும், ஆனா அசருக்கு அவ்வளவு பேர் வரோமா? இல்ல மகரிப் வரோம்ல, ஃபஜருக்கு வந்திருக்கோமான்னு கேட்டோம்னா கை தூக்கணும்னா யாரும் தூக்க முடியாது, கணக்கு போட முடியாது. அப்போ இந்த 5 வக்து எவ்வளவு சிரமம் நம்ம நினைக்கிறோம். சிரமம்னா இல்லை, இலகு ஆக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா வ இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா வ இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமத்தினுடையதான் எளியது உள்ளது, சிரமத்தினுடையதான் எளியது உள்ளது. அதான் உண்மையும் கூட. சிரமமா நம்ம நினைப்போம், அது இலகுவாக்கப்படுகிறது அல்லாஹ் மூலியமாக. அப்ப இந்த 5 வக்துக்கு வராம எவ்வளவு பேர் இருக்கும். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க சொன்னதுல குற்றம் இல்லை, ஆனா ரசூல்லா என்ன சொல்றாங்க, எனக்கு இதுக்கு மேல போய் கேட்க வெக்கமா இருக்குங்கிறாங்க. என்னை உம்மத்தார்கள் தொழுவார்கள், இதுக்கு 5 வக்தையும் நான் குறைச்சோம்னா எனக்கு கவலையா இருக்கு, வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு போல இந்த முதல் பரிசுக்கே இவ்வளவு சங்கட்டம். ஆக தொழுகை என்பது அப்போதுதான் நமக்கு கடமையாக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட தொழுகை, ஐவேளை தொழுகை. அதன் பிறகு அடுத்ததாக கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பரிசு யார் மூலியமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா தான் குர்ஆன் இறங்கப்பட்டது, அவர் உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் பதியப்பட்டது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அடுத்த வக்து கொடுக்கிறது என்ன பரிசா கொடுக்குறாங்கன்னாக்க, அல் பகரா இருக்குல்ல, 2வது அத்தியாயம், அதுல கடைசி வசனம் 2 வசனம் 285 286 வசனம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி. இப்படி வரும்ல, இந்த 2 அத்தியாயத்தை நமக்கு பரிசாக கொடுக்குறாங்க. இந்த 2 அத்தியாயத்துல மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. ஒவ்வொரு இரவும் நாம் தூங்கும் போது இதை ஓதி படுத்து தூங்கணும்னா அவ்வளவு நமக்கு பாதுகாப்பு அளிக்கும். மலக்குமார்களை கொண்டு நமக்கு காவலாளி, செக்யூரிட்டி. நம்ம பாக்குறோம்ல, செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்து கண் வச்சுட்டு போறாங்களே, நம்ம பாப்போம் என்னோட செக்யூரிட்டியோட போறாண்டு. அதை விட செக்யூரிட்டி அல்லாஹ் மூலியமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. எது ஓதுனாக்க சூரத்துல் பக்கரால உள்ள இறுதி அத்தியாய வசனம் 2 வசனத்தை ஓதி தூங்கும் போது, மற்ற நேரத்துல தொழுத உடனே ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி இருக்குல்ல, 2வது அத்தியாயத்துல 255 அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு, அதை ஓதி இது கடைசியில மகரீபுக்கும் ஃபஜருக்கும் ஆமன ரசூல் ஓதணும்னா அவ்வளவு பாதுகாப்பு நமக்கு, மலக்குமார் மூலமா பாதுகாப்பு நமக்கு அளிக்கப்படுகிறது. இந்த 2 வசனமும் பரிசாக கொடுக்கப்படுறது. மூன்றாவதாக நமது உம்மத்து, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களுக்கு யார் ஷிர்க் வைக்காமல் மரணிக்கிறார், மிகப்பெரிய பாவம் செய்தாலும் சரி, விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி, வட்டி கொடுத்திருந்தாலும் சரி, கொலையே செய்திருந்தாலும் சரி, ஆனால் ஷிர்க் இருக்கக்கூடாது. ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்வுக்கு இணையாக எதையுமே நம்ம நம்ப கூடாது. நாம என்ன நினைக்கிறோம்னா, சாதாரணமா ஒரு வீட்டுல இருந்து போறோம், வீட்டுல இருந்து போகும்போது படி தடைக்கிருச்சுன்னு வச்சுக்கலாம், நிலப்படி தடைக்கிறோம், நம்ம கவனக்குறைவுதான். நிலப்படிங்கிறது அது 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா வீடு கட்டினதுல இருந்து அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா நாம தவறுதலா போய் தட்டிட்டு போயிடுறோம். இடிச்சிருச்சு ஏதோ தடங்கள்னு சொல்லி உட்கார்ந்துட்டு போவாங்க வீட்டுல, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க வீட்டுல. இதை கூட நம்ம சில பேர் செய்யறோம். இதுவும் சிறுக்கு தான். ஏன்னா இடிக்கிறது உன்னுடைய கவனக்குறைவு, உன்னுடைய அர்ஜென்ட்ல, உன்னுடைய அவசரத்துல நீ போகும்போது நீ இடிச்சுக்கிட்ட, அதற்காக என்ன பண்றது, நேரத்தையோ இல்ல எதையோ போடுறது, சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் சிறுக்குல வராது அப்படின்னு நினைப்போம். இதுவும் சிறுக்கு தான். நேரத்தை தள்ளி போடுறோம்ல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போனா சரியாயிருமா? அப்போ ஷிர்க் இல்லாமல் யார் மரணிக்கிறாரோ அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் நமக்கும் அது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நம்ம சொர்க்கவாசியா இருப்போம். ஆனா எப்படின்னா, நாம் செய்த தண்டனைகளுக்கு கொஞ்ச நாளுக்கு நரகத்தில் கிடப்போம். அந்த கொஞ்ச நாளுங்கிறது எத்தனை வருஷம்னு தெரியாது. ஒரு நாள் என்பது 50,000 வருஷத்துக்கு ஈக்குவலுங்கிறான் மறுமையில. அப்ப நம்ம கொஞ்ச நாளுங்கிறது சாதாரணமா நினைக்கிறோம், அது எத்தனை வருஷம் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் நம்மளை எல்லாம் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவனா இருக்கின்றான். நம்ம நேரடியாக சொர்க்கத்துக்கு போறது உங்களுக்கு பாடுபடும். நரகத்துக்கு போகாம நேரடியாக சொர்க்கத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணணும். அல்லாஹ் நாடினால் அதுக்கு உதவி புரிவான். அல்லாஹ் மூலியமாக நான் உதவி புரிகிறேங்கிறான். யார் நேர்வழி வந்துட்டார்களோ அவர்களுக்கு நான் உதவி புரிகிறேன் அல்லாஹ் கூறுகின்றான்.
அப்ப அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த அந்த பாவத்திலிருந்து எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது. என்ன பெரிய பாவமா இருந்தாலும் சரி. எதற்கு? ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த கிஃப்ட்ல ஒண்ணு முக்கியமான கிஃப்ட், மூன்றாவதாவது கிஃப்ட் ஷிர்க் இல்லாம மன்னிப்பது. அதற்கு தான் நம்ம பாடுறோம். நம்மளோட உற்றார் உறவினர்கள் ஷிர்க்ல இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நம்ம எத்தி வைக்கிறோம். அதனால நம்ம பகையாகிறோம். பகையானா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பகையானாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாக்கு கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் தெரிந்த தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முதல்ல எத்தி வைக்கும் போது ஒரு சின்ன குன்றின் மேலே இருந்து கேட்கிறாங்க, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு படை பின்னாடியிலிருந்து வந்தா நீங்க எல்லாம் நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. அதுல யார் நிக்கிறா? அபுலஹபின் பெரியத்தான் நிக்கிறார். யாரோட பெரியத்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தான் அந்த கூட்டத்தில் நிக்கிறாரு. அந்த குடும்பத்தார்கள், ரசூலுல்லாஹ் குடும்பத்தார் அனைவரும் நிக்கிறாங்க. குறைஷிமார்கள் அனைவருமே நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கும் போது அவங்க பதில் சொல்றாங்க, நிச்சயமாக நம்புவோங்கிறாங்க. ஏன்னு பதிலும் அவங்களே சொல்றாங்க. இதுதான் நமக்கும் என்ன சொல்றாங்க, நிச்சயமாக நம்புவேன். ஏன்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்றாங்க, ஏன்னா இந்த 40 வயசு வரைக்கும், 40 வயசு இந்த ஊர்ல தானே நீங்க வாழ்ந்தீங்க, இந்த 40 வயசு நீங்கள் பொய் சொல்லி பார்த்ததில்லை, நீங்க ஒரு கண்ணியமான ஒரு ஆண்மகனாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். எல்லா விஷயத்திலுமே, பொருளாதாரத்திலும் சரி, வணிகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படிலாம் இன்னையில இருந்து அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பிச்சிருக்கான், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். இன்னையில இருந்து இந்த சாத்து மனாத்துங்கிற சிலையை வச்சு வணக்கம் அதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருங்க, அல்லாவை மட்டும் நம்புங்கள், அல்லாவை மட்டும் வணங்குங்கள் சொன்ன பிறகு முதலாவதாக யார் எதிர்ப்பு தெரிவு கொடுத்தார்? சொந்த பெரிய அபுலஹப். தப்பத்தேதா அபிலாஹமி ஒத்தப்பு வருது இல்ல, அல்லாஹ் வந்து சபித்தான்ல, அந்த அபுலஹப் தான் சொல்ற, கல்லால் எரிஞ்சு கொன்னுருவேன், அடிச்சு கொன்னுருவேன், நீங்க எங்களுடைய மூதாதையோட வழிமுறைகளை மாத்திரையா அப்படின்னு கேட்கிறான். அதுதான் நமக்கு, நீ இல்லையா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. அல்லாஹ் அதுக்கு தான் நம்ம சொன்னோம், அல்லாஹ் நேர்வழி நம்ம உள்ளத்துல கொடுத்துட்டான். அப்ப நம்மளுடைய சார்ந்தவர்கள் வரணுமா இல்லையா? இதுல ஒரு சோதனை, மிகப்பெரிய சோதனை வருது. என்ன சோதனை வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்துடுறாங்க, மேராஜ் ராவ் போயிட்டு வந்து மறுபடியும் வந்து தங்கிடுறாங்க, வந்து அதே இடத்துல வந்து இருக்கிறாங்க. அங்க இருக்கும் போது சொல்றாங்க, ஃபஜர் நேரத்துல இதே மாதிரி நான் இரவுல நான் மேராஜ் ராவ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது யாருமே நம்பல. ஆச்சரியமா பார்க்க, ஒரு நாள்ல போயிட்டு வர முடியுமா? அதான் அக்ஸாக்கு போய் தொழு வச்சுட்டு, அக்ஸானா பாலஸ்தீனுக்கு போய் அங்க தொழு வச்சுட்டு, பைத்துல் முகத்தஸ்க்கு அங்கே நீங்க வானத்துக்கு 7 வானம் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது யாருமே நம்மள அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தவிர. அப்ப குறைஷிமார்கள்லாம் இருக்கிறாங்களே, நம்மள்ட்டே இருக்காங்கல்ல கிறுக்கனுங்க, அது மாதிரி இந்த குறைஷிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குறுக்கு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? நீ அக்ஸாக்கு போனீங்கல்ல, அக்ஸாக்கு போனீங்கல்ல, எத்தனை ஜன்னல் இருக்கு? இப்ப நான் இன்னைக்கு தான் வரேன், நான் வல்லத்துல இருந்து இன்னைக்கு தான் இந்த பள்ளிக்கு வரேன், நான் போய் வல்லத்துல சொல்றேன்னு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே மாதிரி பன்றாடிக்கு போனப்பா ஜிம்மாண்டு, பன்றாடி போனியா, உன்னெல்லாம் ஏத்துனாங்களா அப்படின்னு கேட்டு, எத்தனை ஜன்னல் இருக்கு அப்படின்னு பார்த்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? தெரியாது. அதே மாதிரி கிறுக்கு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, அங்க எத்தனை தூண்கள் இருந்தது, அங்க என்னென்ன இருந்தது அந்த பள்ளியிலன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திகச்சிட்டாங்க, இதெல்லாம் யாரு பாப்பா, ஜன்னல்லாம் எண்ணியா வச்சுப்பாங்க, எத்தனை ஏசி இருக்குன்னு எண்ணி பார்த்துடா போக முடியும்? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் உதவி பண்றான், வீடியோ எடுத்து காமிக்கிறான். அவங்க அதை பார்த்துட்டு ஒவ்வொன்னா, என்ன உண்மைதானே, போனது உண்மை, சத்தியத்தை நிலைநாட்டணும்ல, அதுக்கு சத்தியத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பது இது ஒரு படிப்பினை. அதுல எதுவுமே, எந்த சத்தியத்துல நம்ம இருந்தோம்னா நம்ப மாட்டாங்க நம்ம வீட்லயே, இல்ல நீ போய் சொல்றடா அப்படிம்பாங்க. ஆனா சத்தியத்துக்கு அல்லாஹ் உதவி புரியுமாங்கிற இது ஒரு படிப்பினை இந்த மிஹ்ராஜ் இரவு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படுகிறது. அப்படியே அந்த அக்ஸா பள்ளி காட்டும் போது ஒவ்வொன்னா கேட்கும் போது டக்குன்னு பதில் சொல்றாங்க. அப்பயும் நம்பி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? ஆனா அதுதான் உண்மை. என்ன உண்மை? அல்லாஹ் நாடியவர்களை தவிர யாருக்கும் நேர்வழி கிடைக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான்ல, அவங்க எல்லாருக்கும் நேர்வழி கிடைச்சுன்னா ஈஸியா போயிருக்குமே. ஆனா எல்லா பதிலுக்கும் கரெக்டா சொன்ன பிறகும் அப்படியா அப்படி அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் சைத்தானுடைய ஊஞ்சலாடு. அப்படியான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க யாரு? குறைஷிமார்கள் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்பினவர்கள முதலாவது அபூபக்கர் அவங்க நம்பினாங்க. நம்பிட்டு சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு துணை புரிவான்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க அபூபக்கர். அது மாதிரி அல்லாஹ் துணை புரிந்து கொண்டுதான் இருந்தான். இதுதான் மிஹ்ராஜுடைய சாட்டான வரலாறு. இன்னும் நிறைய நரகத்தை போய் பார்க்கறாங்க, சொர்க்கத்தை போய் பார்க்கறாங்க. நரகத்துல பார்க்கும்போது நிறைய பெண்களை பார்க்கறாங்க. அப்ப பெண்கள்கிட்ட சொல்றாங்க, வந்த பிறகு, பெண்களே உங்கள் நரகத்தில் நான் கண்டேன், நீங்கள் இத்தக்குள்ளா இறையச்சத்துல கூடுதலாக இருங்கும் போது பெண்கள் கேட்கறாங்க, ஏன் எங்களை தான் நரகத்தில் ஜாஸ்தி கண்டும் போது, நீங்க தான் உங்கள் கணவன்மாருக்கு மாறு செய்வராக இருக்கு, நன்றி கெட்டவர்களாக இருக்குன்னு சொல்றாங்க. சொர்க்கத்தை பார்க்கறாங்க, அங்க ஏழைகளை நிறைய பார்க்கறாங்க. இன்னும் நிறைய தண்டனைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆள். இப்ப இதுல என்ன ஒண்ணுனாக்க, இன்றைய இரவு, வரக்கூடிய இரவு மிஹ்ராஜ் இரவுன்னு சொல்லி எல்லா பள்ளியிலையும் அனௌன்ஸ் பண்ணி இசா தொழுகையை கொஞ்சம் லேட் ஆக்கி அதுக்கு பிறகு திக்ர் ஓதுறாங்க. திக்ர் ஓதுறதுல என்ன வந்துருதுனாக்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு மலையில ஏறுறாங்க. நல்லா கவனிங்க வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மலையில எல்லா சஹாபாக்களும் ஏறுறாங்க. மலையில ஏறும் போது பொதுவா அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், சுபான் அல்லாஹ் சொல்லலாம், அப்துல்லா சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் சொல்ல எல்லாம் சொல்லலாம். இவங்க சஹாபாக்கெல்லாம் ஆர்வம் மீதியால அல்லாஹ் அக்பர்னு கத்திட்டு ஏறுறாங்க. ரசூல்லா எல்லாத்தையும் நிறுத்துங்கிற நிறுத்திட்டு, ஏன் இப்ப கத்துறீங்க? அல்லாஹ் என்ன செவுடா? அல்லாஹ் ஆற்றல் மிகுந்தவன், அதான உண்மை. நீங்க மெதுவாவே சொல்லிட்டு வரலாங்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அல்லாஹூன்னு வருது இல்ல, அல்லாஹூ ஹூ சொல்லி முடிப்போம்ல, இது அல்லாவே எடுத்துருவாங்க, ஹூவை மட்டும் வச்சுக்குவாங்க. ஹூ 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 இதெல்லாம் நானும் சொல்லியிருக்கேன். என்னடா இது கூத்து, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, விதத்திலே உச்ச விதத்து இருட்டு திக்கிற ஒண்ணு இருக்கு. லைட்டெல்லாம் அமுத்திடுவான். லைட் அமுத்தினா விளாட்டுக்கு சொல்ல, சிரிப்புக்கு சொல்ல. எங்க ஊர்ல லைட் அமுத்திட்டான் ஒரு நாள். லைட் இருந்தோன்னா எவனோ ஏதோ ஒரு வேகத்துல கடுப்புல என்ன பண்ணா, பின்னாடி போய் செருப்பு எடுத்து மில்லர் விட்டான். நேரா பஞ்சாயத்து தலைவர் முதுகுல வந்து விழுந்துச்சு. அது மிகப்பெரிய பஞ்சாயத்தை பத்தின்னு வச்சுங்களேன். இருட்டு திக்கிறான். அது நம்மளும் இருந்திருக்கோம். அல்லாஹ் நம்ம அறியாம இருந்தோம். அல்லாவுடைய உதவி கொண்டு நமக்கு நேர்வழி கொடுத்துட்டான். மற்றவர்களும் நேர்வழி வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த இதெல்லாம் நாம போய் மற்றவங்க சொல்லணும். பெண்கள் இருக்காங்கல்ல, போன் பண்ணி கேட்கறீங்கல்ல, ஏதோ பேசுறோம், அங்க போனியா இங்க போனியா, இன்னைக்கு போறியாமா பள்ளிக்கு, இது மாதிரி இப்படி சொன்னாங்கம்மா பள்ளியில, இப்ப திக்ர் போய் சேர்றது. இன்னைக்கு டெய்லி திக்ர் பண்ண நீ உட்காந்து சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுப்ஹான் அல்லாஹ் ஹம்தி அதத அல்கி வரா நஃப்ஸி வ ஜீனத்து ஹப்தி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, இந்த திக்ர் இருக்குல்ல, ஹம்தன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீங்கிற திக்ர் இருக்குல்ல, இதுக்கு மலக்குமார்கள்லாம் போட்டி போடுவார்கள். என்ன அந்த திக்ருடைய நன்மையை எடுத்து போறதுக்கு போட்டி போறாங்க. எப்பேற்பட்ட திக்ர் பாருங்க அது. அப்ப இவ்வளவு திக்ர்கள் இருக்கு, நீ மெதுவா சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லா நேரங்களையும். இன்னைக்குதான் சொல்லணும்னு ரசூலா சொல்லி காட்டியிருக்கிறாங்களா? ரசூலா எப்ப போனாங்க? மக்கால இருக்கும் போது போனாங்க. எங்க போனாங்க? இது மிராஜ் இரவுக்கு போனாங்க. அப்ப மக்காவுக்கு பிறகு மதினால 10 வருஷம் வந்தாங்க. அந்த 10 வருஷமும் மிராஜ் இரவு கொண்டாடினார்களா? அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? அதெல்லாம் கேட்கணும்ல. அப்ப அந்த இந்த நாள் எப்படி திக்ர் ஓதணுமோ அதுல ஒண்ணு என்ன இருக்குனாக்க, 4 ரக்காத் சில ஊர்ல சொல்லுவாங்க, சில ஊர்ல 2 ரக்காத் சொல்லுவாங்க. குல் வல்லாஹ் இருக்குல்ல, இக்லாஸ் சூரா, குல் வல்லாஹ் அல்லாஹ் ஸமத் லம் யலித், அதை 300 வாட்டி ஓதணுமா. ஒரு ரக்காத்துல 75 வாட்டி, 4 ரக்காத்துனா 300 வாட்டி, ஒரு ரக்காத்துல 150 வாட்டி, 2 ரக்காத்துனா 300 வாட்டி. எப்படி ஓத முடியும்? ஓதி இருக்கோம் நம்மளும் தெரியாம அறியாமையில, ஐயாமல் ஜாலியாங்கிறோம்ல அந்த காலத்துல, அந்த மாதிரி ஓதணுமா. இதெல்லாம் எங்க இதுல அதிசயம் இருக்குன்னு இப்ப பார்த்தோம்னா எவ்வளவு முட்டாள்தனமா நம்மள வச்சிருக்காங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த சில கூட்டம். அதுல நம்ம சகோதரன் இருக்கிறான், நல்லா கவனிங்க, நம்மளோட உறவினரும் இருக்கிறான், நம்ம தந்தையும் இருக்கிறார். எதுல? நீங்க நைட்டு போறதுல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் குர்ஆன்ல அழகிய முறையில சொல்றான். ஒன்னே சொல்லி முடிச்சுக்கிறேன். அழகிய முறையில சொல்றான். சுலைமான் நபியோட வரலாற்றுல நம்மளுன்னா எறும்பு, அப்படி ஒரு அத்தியாயம் இருக்கு, 27வது அத்தியாயமா இருக்கு. அதுல சொல்றான், எறும்பு புத்துல எறும்பு எல்லாம் போயிட்டு இருக்கு. அது பாட்டு போயிட்டு தானே இருக்கு, இங்கேயும் போவோம் அங்கேயும் போவோம். அப்ப போயிட்டு இருக்கும் போது ஒரு எறும்பு சொல்லுதான் மற்ற எறும்புகளை பார்த்து, எறும்புகளே ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமானுடைய படை வருகிறது, அவரை அறியாமல் நம்மளை மிதித்து விடுவார், அதனால நம்ம இறந்து விடக்கூடும். ஒரு எறும்பு மட்டும் சொல்லுது, எச்சரிக்கை செய்யுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது சுலைமான் நபிக்கு தான் தெரியும் எல்லா பாஷையும், மிருகங்கள் பேசுற பாஷையை கேள்விப்பட்டு சுலைமான் சொல்றாரு, சிரித்து கொண்டு, புன்னகைத்தான் வருது, புன்னகைத்து கொண்டு, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நான் நன்றி உள்ளவனா இருக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இது போய் ஒளிஞ்சுக்குது எல்லா எறும்பும், அவர் போயிடுறாரு. இப்ப நம்மளும் போறோம், மிதிக்கிறோம், அது குற்றமும் வராது, நமக்கு தெரியாது எறும்பு மிதிச்சது நமக்கு தெரியுமா. ஆனால் அதுல என்ன பாடம் நமக்கு இருக்கு தெரியுதா? அந்த ஒரு எறும்பு இருக்கு இல்ல, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், புத்துக்குள்ள போறக்கூடிய எறும்புல ஒரு எறும்பு சொல்லிச்சுக்கிறான். அப்ப ஒரு நம்ம புத்த பார்த்துக்கணும், ஆயிரக்கணக்கான எறும்புகள் போகும், அதுல ஒரு எறும்பு எத்தி வைக்குது. எதை எத்தி வைக்குது? அல்லாஹ் சொன்னதை எத்தி வைக்குது. நன்மை ஏவி தீமையை தடுக்குது. நாம செய்யறோமா? நன்மை ஏவுறோமா? அது பாட்டுக்கு அந்த ஒரு எறும்பு போய் ஒழிச்சுக்கலாம்ல. தான் மட்டும் போய் நம்ம அப்படிதான் செய்யறோம். சில பேர் அவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டானா? கேட்க மாட்டான் தான். ரசூல்லா கேட்டாங்களா பெரிய தந்தை அபுலாஹபையும்? பெரிய தந்தை அபுலாஹபையும் என்ன செஞ்சாங்க? ரசூல்லா தந்தை இல்லை, தந்தை இல்லாம பிறந்தவர், கொஞ்ச நாள்ல தாயும் இல்லை, அதனால அப்படி பாசமா வளர்த்தவர் பெரிய தந்தை அபுலாஹபையும் வரலாறு சொல்லுது. ஆனா அவர் எப்ப வந்து எதுக்குறாரு? ஓரிரு கொள்கை தௌஹீத் வந்த பிறகு எதுக்குறாரு. எப்படி எதுக்குறாரு? கடுமையாக எதுக்குறாரு. அல்லாஹ் சபிக்கக்கூடிய அளவுக்கு எதுக்குறாரு. அதுதான் இங்கேயும் நமக்கும். நம்மளையும் எதிர்ப்பாங்க தான், நம்மளுடைய குறைகள் இல்லாதத வதந்திகளை பரப்பத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த எறும்பு தான் நமக்கு பாடம். அது என்ன சொன்னுச்சு? மற்ற ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமான் நபி அறியாமல் நம்மளை மிதித்து விட கொடுந்துச்சு. நாம செய்யறோமா? அதுதான் அல்லாஹ் நமக்கு பாடமா கற்றுக் கொடுக்கலாம். ஆக நாம இன்னைக்கு போறோம், இன்ஷா அல்லாஹ் போய் நமக்கு தெரிந்தவர்களுக்கு போன், அங்க போறவங்களுக்கு எல்லாம் போனை போடுறோம், போட்டு இது மாதிரி போனோம்னா இது பிதகத்து. பிதகத்துலாம் என்ன? வழிகேடு. வழிகேடு எல்லாம் எங்க போய் சேர்க்கிறோம்? நரகத்தின் பால் போய் சேர்க்கும். அதுதான் அடிப்படை. நீ நரகத்துக்கு போகணுமா? நன்மை செய்யணும், நன்மைன்னு செஞ்சு தீமையின் பால் அதுக்கு சும்மா போட்டு நாளைக்கு நோன்பு வைக்கணுமா?
ரசூல்லா நோன்பு வைத்தார்களா? இல்ல சஹாபாக்கள் நோன்பு வைத்தார்களா? இத தாபீன்கள் நோன்பு வைத்தார்களா? தாபீன்கள் நோன்பு வச்சார்களா? தாபீன்கள்னா சஹாபாக்கள் அடுத்த சமுதாயம், தாபீன்கள் அதுக்கு அடுத்த சமுதாயம். இத்தனை சமுதாயம்லாம் நோன்பு வைக்கல. நம்ம சமுதாயம் 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து நோன்பு வச்சா நண்பன. நோன்பு சாதாரண வை, சுண்ணத்தான நோன்பு, நஃபிலான நோன்பு வை, நியத்தான நோன்பு எது வேணாலும் வச்சுக்க. அது வேற. மிஹ்ராஜ் இரவுக்கு தானே, மிஹ்ராஜ் இரவு 27ல போனாதாங்கன்னு எந்த ஆதாரமும் இதுதான் அடிப்படை. மிஹ்ராஜ் இரவு போனது உண்மை. ஆனால் இந்த மாசம் 27வது பிறையில தான் போனாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இல்ல இந்த நாள் தான் நான் போனேன்னா சொல்லல. மிஹ்ராஜ் போனது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. மிஹ்ராஜ் போனதுனால அவர்கள் நமக்கு வாங்கி கொண்ட தொழுகை, அந்த 285 86 அல் பக்கராவுடைய கடைசி வசனம், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நமக்காக கிஃப்ட். அவருக்கு போய் ஒரு சொர்க்க நரகத்தில் பார்த்து அவர் என்னென்ன பாவங்கள் செய்தாங்களோ, அவர்கள் என்னென்ன தண்டனை கிடைச்சோ அதெல்லாம் பார்த்து வந்த ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இதுதான் நமக்கு பாடமே தவிர, அதன் மூலியமாக நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கே தவிர, அதற்காக நம்ம நோன்பு வைப்பதோ, அதற்காக திக்ரு செய்வதோ, அதற்காக தனியா ஒரு நஃபீல் தொழுகைன்னு சொல்லி குல்வல்லாஹ் 300 வாட்டி ஓதி தொழுவதோ, இல்ல இரவு முழுவதும் முழித்தொண்டு இருப்பது, இரவு முழுவதும் முழிச்சிருப்பாங்க, மாற்றுக்கருத்து இல்ல, முழிச்சிருப்பாங்கல்ல, ஃபஜ்ர்ல எல்லாம் தூங்கிடுவாங்க. கேட்டா நான் 3 மணிக்கு தாமா வந்தேன் பள்ளியாசல். அப்ப ஃபஜர் என்ன அர்த்தம்? ஃபஜரோட முன்சுன்னத்தோட பாக்கியம் என்ன? அப்ப ஃபர்லோட பாக்கியம் நன்மைகள் என்ன? இதெல்லாம் இழந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு அதுல? அப்ப எதை நாம செய்ய வேண்டுமோ அதை நாம செய்யாமல் நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு மீறி, அல்லாஹ் சொல்லி தராத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாத சொல்றாங்க. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல் அக்ஸாங்கிற 33வது அத்தியாயத்துல, வமா காலனு லி முஹ்மினின் வலா முஹ்மினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரன் அன் யகூன லஹும் ஹியரத்துன் மின் அம்ரிஹிம் வமன் யக்ஸில்லாஹு வ ரசூலஹு ஃபக்கத் லல்ல லலாலன் முபீனா. அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால், 33வது வசனமாக 36வது வசனமாக 33வது அத்தியாயத்துல, அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் தமது அக்காரியத்தில் சுயமாக முடிவு செய்வது, நல்லா கவனிச்சுக்கங்க, சுயமாக முடிவு செய்வது யாருக்கும் சொல்லல. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரிச்சு சொல்றான். சில விஷயத்தை எல்லாம் சொல்லும் போது முஸ்லிமாத்தி ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி முன்னாடி உள்ள வசனம் வரிசையா சொல்லுவான். சில விஷயத்த பொதுவா நாசுனா மக்களேமா சொல்லு. சில விஷயத்த யாய் உள்ளதீன்னு ஆமணும், நம்பிக்கை கொண்டு வரமா, நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய நம்பிக்கை கொண்டு வரண்டு. அதே மாதிரி இதுல சொல்லும் போது பிரிச்சிடலாம். நம்பிக்கை கொண்ட, இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனியா சொல்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் எல்லாருமே வந்துருவோம். ஆனா இது அழுத்தமா சொல்றது எதுக்குன்னா, ஏற்படக்கூடிய வார்த்தை, அது முக்கியமான வசனம். அப்ப இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகுதியானது இல்ல. என்ன தகுதியானது இல்ல? அல்லாவும் அல்லாவுடைய தூதர் முடிவு செய்தது நீ இஷ்டத்துக்கு நன்மை என்று செய்யறது உனக்கு தகுதியானது இல்லை. யார் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்கிறானோ, அல்ல கவனிங்க, மாறு செய்யக்கூடிய இரவு வருது, செய்கிறானோ அவன் பகிரங்க வழிகேட்டில் விட்டுவிட்டான். அல்ல கை கழுவி விட்டான். அவனை திருத்த முடியாது. நீ ஏதாவது பண்ணிட்டு போ, நன்மைன்னு செஞ்சுட்டு ஏதாவது குத்துக்கட்டி பண்ணு, முடிச்சு உட்காந்துரு, திக்குன்னு சொல்லி இருட்டு திக்குன்னு குத்துக்கிட்டடி, அல்லாவுக்கு அல்லாஹ் விட்டு ஹூஹூ சொல்லு, எது வேணாலும் சரி, உனக்கு நன்மை கிடைக்காது, பகிரங்க வெளிக்கே கைகளை விட்டுட்டேன்றான் அல்லாஹ். அதனால மிகப்பெரிய ஒரு தாக்கம் சாதாரண இதுல இந்த மிஹ்ராஜ் என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய செயல். அது மூலியமா நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா செய்த இதை அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சில ஒரு இரவுல எல்லாம் செய்தாங்கிற நம்பக்கூடியதுதான், மறைமுகமாக நம்பக்கூடியதுதான் மூமினுக்கு அழகு. அதன் மூலியமா நமக்கு நன்மைகள் நிறைய இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக செய்யக்கூடிய திக்ர்களோ, அதற்காக செய்யக்கூடிய நோன்புகளோ, அதற்காக செய்யக்கூடிய தொழுகைகளோ, இல்லை தூக்கத்தை விட்டு உட்கார்ந்து இருக்கிறதோ இல்லாத ஒன்று, இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒன்று. அந்த மாதிரி ஒரு செயலை யார் செய்தாலும் அதை தடுக்கக்கூடிய செயல் நமக்கு இருக்கு. நம்ம எத்தி வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்கல, மீறி போனாங்களா போயிட்டு போறாங்க. இன்னைக்குன்னு ஒரு இது வேற கொடுப்பாங்க, ஏதாவது கிஃப்ட் சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்காக கூட பல பேர் போவாங்க. அது ஒரு பிஸ்மில்லா சொல்லி தின்பாங்க. பிஸ்மில்லாங்கிறது எல்லா சாப்பாடும் சொல்லி சாப்பிடணும். இது வேற இதை கொடுப்பாங்க. அப்ப இது மாதிரி இதெல்லாம் செயல்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று செயலை செய்து கொண்டு இஸ்லாம் என்று சொல்லிட்டோம்னா, நாளை மறுமையில அல்லாஹ் என்ன சொல்றான்? கை கழுவி விட்டுருவேன், பகிரங்கமான வழிகேட்டில் விட்டு விட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு பயந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு, உறவினர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக ஒரு மெசேஜாவது போடுது. மிஹ்ராஜ் இரவு என்பது இருக்கு, மாற்று கருத்து இல்லை. மிஹ்ராஜ் இரவுல சென்றது உண்மை. ஆனால் மிஹ்ராஜ் இரவுக்காக சிறந்த செயல்கள், சிறப்பு செயல்கள், சிறப்பு தொழுகைகள், சிறப்பு திக்ர்கள் என்றும் எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத வழி என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை முதல் உரையை நிறுத்துகிறேன். வாஹதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக் முகநூல் நிறைய எல்லாரும் பார்க்கக்கூடிய செயலில் தான் நம்மள்ட்ட எல்லாத்துலேயும் செல் இருக்கு. இப்போ வஹீதா பானு இல்லை வஹீதா பேகம்னு நினைக்கிறேன், கடையநல்லூர், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு ரீல்ஸ் போட்டுச்சு, அதுக்கு ஏதோ கமெண்ட்ஸ் போட்டாங்க, மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுது. அதை விட்டுருவோம், நம்ம வஹீதா பானை போய் நம்ம திருத்த முடியாது, ஏன்னா அது கடையநல்லூரில் இருக்கு, கடையநல்லூரில் உள்ள வாசிகள் பார்த்துக்குவாங்க. நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம கவனிக்க வேண்டிய இது முக்கிய பாடம். அது தானே அந்த வஹீதா பானுங்கிற பொண்ணு கையில் பச்சையெல்லாம் குத்திருக்கு, பச்சையை கூட இருக்காது, டாட்டூஸ் இருக்கு. இப்போ டாட்டூஸ்னா டெம்பரவரி, அது போட்டுருக்கோம், அது தப்பு தான், போட்டிருக்கலாம். அது நம்ம போய் அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண வேணாம், ஏன்னா நமக்கு அதுக்கு கிட்டக்க இல்லை. நம்ம ஆனா நம்ம பிள்ளைகள் நம்ம கவனிக்கணும்ல. நமக்கு வயசு பிள்ளைகள் இருக்கு, பெண் குழந்தைகள் இருக்கு, ஆண் குழந்தைகள் இருக்கு. இப்ப நாகப்பட்டினத்துல பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு நடிகை வந்தான், பார்த்தோம்னா நம்ம முஸ்லீம் பிள்ளைங்கலாம் வந்து நிக்குது, காலேஜ் எல்லாம் விட்டுட்டு வந்து நிக்குது. இன்னும் அவனை பார்த்து என்ன பண்ண போற? அவனை பார்த்து நான் அவனை பார்த்துட்டேங்குது ஒரு முஸ்லீம் பொண்ணு. அப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம கவனிக்கணும்ல. அவனை பார்த்துட்டான், நான் ரசூல், அவன் ஒரு சைத்தான்ல கேடுகட்டு இப்ளீஸ், சைத்தான்ல தலைவன் இப்ளீஸ். அவனை போய் பார்த்துட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்க நாளைக்கு எப்படி செய்யும்ல, நம்மள அறியாம பார்த்துட்டு. ஏன்னா கையில எல்லாமே கொடுத்துருவோம். சைத்தான் முழுக்க இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு, கெட்டது கூடுதலா இருக்கு எதுல, செல்லுல. அப்ப நம்ம பிள்ளைங்களே நம்ம கண்காணிக்கக்கூடிய இடத்துல நம்ம, என் பிள்ளைங்க அப்படி செய்யாதுமா, பல பேர் சொல்ற வார்த்தையே தான். உன் பிள்ளை செய்யாது, என் பிள்ளை செய்யாது, ஆனா சைத்தான் செய்வான். அதுதானே, சைத்தான் ஒவ்வொரு நரம்பு நாடுகளும் ஓடிக்கொண்டிருக்கிறான், அவன் எப்போ வேணாலும் கெடுப்பான். அதுதானே உண்மை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அது. அப்ப அதனால நம்மளுடைய குழந்தைகளை கண்காணிக்கக்கூடியதில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்த்து கொண்டிருக்கிறோம். ரீல்ஸ்ன்னு சொல்லி சாதாரணமா போட்டுடுறாங்க. ரீல்ஸ் போறதெல்லாம் என்ன நன்மை இருக்கு? அப்போ அதனால நம்ம வந்து கண்காணிக்கக்கூடியது, நல்லா கண்காணிங்க. செல்ல வாங்கி பாருங்க, லாக்கு இருந்துச்சுன்னா லாக்கு போடாதீங்க. இல்ல என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க. செய்யக்கூடியதுதான் சைத்தானுடைய செயல். அவனுடைய செயல் என்ன? அவன் வாக்கு வாங்கிட்டு வந்துட்டான்ல, நேரில் இருப்பேன், பாதையில இருப்பேன், வழியில இருப்பேன், முன்னாடி இருப்பேன், பின்னாடி இருப்பேன், யாரெல்லாம் உன்னை, யார் அல்லாட்ட சொல்றான், யாரெல்லாம் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை வழி கெடுப்பேங்கிறான். யார்கிட்ட சொல்றான்? அல்லாட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கான் சைத்தான். அது இப்ப மறுமை நாள் வரைக்கும் அல்லாவும் உத்தரவு கொடுத்துருக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். ஆனா முடியுங்கிறத அவன் சாதிக்கிறான். அப்படிதான் நடக்குது. அப்ப நம்மளுடைய பெண் குழந்தைகளும் சரி, ஆண் குழந்தைகளும் சரி, படிக்கக்கூடிய குழந்தைய நல்லா படிக்கிறான், மார்க் வாங்குறான், அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். மற்ற செயல்கள் என்ன நடக்குது? லேட்டா போதா, ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துச்சா இல்லையா? இப்போ எங்க ஊர் பக்கம்லாம் 4 யூனிவர்சிட்டி இருக்கு, 4 யூனிவர்சிட்டியே இருக்கு, காலேஜ் நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் தூரம் இல்லாத ஒரு, அங்க இருந்து அந்த ஹாலிடேஸ் இருக்கு, இந்த மாதிரி ஹாலிடேஸ் நேரத்துலாம் புகாப்பட்ட பிள்ளைங்க பையனோட போகுது. கேட்டா ஸ்பெஷல், நம்ம மறைச்சு கேட்டோம்னா ஸ்பெஷல் கிளாஸுங்குது. போலீஸ் என்ன சொல்லிட்டான்? தனியாலாம் கேட்காதீங்கன்ட்டான். அவங்க பெட்டிஷன் கொடுத்தா உங்க மேலதான் நம்ம எடுக்கிற மாதிரி போச்சு. அதனால தனியா கேட்க முடியாது, 2-3 பேரை கூப்பிட்டு கேட்கணும். அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க போயிருது. நிறைய பாக்குறோம், யாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம இது வேற போட்டுக்குது புர்கா, அதாவது இஸ்லாத்துல எது இல்லையோ, எது தடை செய்யப்பட்டதோ அந்த இது முகமூடியும் போட்டுக்குது. அப்ப தெரியல, அத்தாக்கு போன் போட்டு கொடுத்தோம்னா அத்தாக்கு போன் இல்லைங்குது ஒரு பிள்ளை. அத்தாக்கு போன் இல்லாமையா இருக்கும்? நான் பேசுறேன், நீ அத்தா தான் வந்து இவர் மாமன் தான் மச்சான் தாங்குது. அதனால ரொம்ப கவலையா இருக்கு. காலேஜ் அந்த பிள்ளை, நம்ம பிள்ளைங்க இப்படி போகும்போது, இஸ்லாமிய குழந்தைகள் போகும்போது நாளை மறுமையில எங்க போகுது? நம்ம இப்பயே பாக்குறோம், நடுக்கடையில இந்த பக்கத்துல, திருவையாறு பக்கத்துல ஒரு பிள்ளை கல்யாணம் போய் இதுல பொட்டு வச்சுக்கிட்டு கோயில கட்டுது, நம்மளுடைய இஸ்லாமிய பெண். அதனால நமக்கு எதுவும் பாதிப்பா? அந்த குடும்பத்துக்கு தான் பாதிப்பு, நமக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஆனா என்ன பாதிப்பு நம்ம உள்ளத்துல தோணுது? ஆஹா, இவ சொர்க்கவாசி ஆக போறோம், நரகவாசி ஆயிட்டால, அந்த கவலை தானே நமக்கு. வேற ஏதாவது நமக்கு கவலை இருக்காங்க அதுல? சொர்க்கவாசி ஆகக்கூடிய அல்லாஹ் நாடி குடும்பத்தில், இஸ்லாம் குடும்பத்துல பிறக்கப்பட்ட பெண்ணும் ஆணும் இஸ்லாம் மூலியமாக சிறுக்கில்லாமல் பெரிய பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துல, அதனால நம்ம சொர்க்கம் செல்லக்கூடியதுல அதை இழந்து நரகத்துல போய் நாளைக்கு மறுமையில கடப்பாலேன்னு தானே நம்ம கவலைப்படுறோம். வேற ஏதாவது எந்த கவலை நமக்கு இருக்கா? அப்போ ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. இதெல்லாம் மாற்ற முடியாது. காலம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. மறுமை நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதனால நீங்க செல்லை கவனிங்க, அவசியமா கவனிங்க. அதன் மூலியமா எந்த தவறு இருந்தாலும் உடனே அதை தண்டிக்கக்கூடிய தந்தைகிட்ட சொல்லுங்க, பெற்றோருக்கு சொல்லுங்க. தந்தைகிட்ட சொல்லாம மறைச்சு நம்மளே திட்டலாம்னு நினைக்காதீங்க, ஒரு காலம் முடியாது. ஏன்னா வயசு அப்படி, அந்த காலகட்டம் அப்படி என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு அனைத்துக்கும் உதவி புரிவான் என்று கூறிக்கொண்டு எனது ஜிம்மாவை நிறைவு செய்கிறேன். வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.